என்னடா சமுதாயம் விதாயம் பேசிட்டு இருக்க? இந்த மக்கள் யார் தெரியும்ல? நாங்க பிளான் பண்ற வாழ்க்கைய வாழ்ற பப்பட்ஸ், ஜஸ்ட் பப்பட்ஸ். இந்த ஜனங்க எங்க பிளான் படி இன்னும் 4 நாள் சிஎம் சத்தத்தை பத்தி பேசணும். அடுத்து இந்த பிக் பாஸ்ல பூஜாவுக்கும் கூஜாவுக்கும் நடந்தது என்னன்னு கொளுத்தி போட்டோன்னு வையன். என்டையர் தமிழ்நாடு ஆல் ஃபேமிலிஸ் 1 மந்த் இதாண்டா டாபிக்கே. அப்புறம் IPL வேர்ல்டு கப்னு போய்கிட்டே இருப்பானுங்க. இவ்வளவுதான்டா அவனுங்களுக்காக நீ ஏன் இவ்வளவு ஃபீல் பண்ணி பேசி அவனுங்களுக்காக நீ ஏன்டா ஃபீல் பண்ணி பேசிக்கிட்டு இருக்க? இதுதான் யூதன்களோட பிளான். இதை வச்சு தான் அவங்க எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாங்க. நாம் விழிச்சுக்கணும். நாங்கள் ஒன்றும் கொடி தூக்குங்க, போராட்டம் பண்ணுங்க, ஆயுதம் எடுங்கலாம் சொல்லலை. மக்கள் சுற்றி இருக்கிறவங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துங்க, அவ்வளவுதான் நம்ம சொல்கிறோம். இதை செய்ய முடியாதா நம்மளால? இதை செஞ்சுட்டோம்னா நம்மளுக்கு தான் வெற்றி. தமிழர்கள் தமிழ்நாட்டை ஆளணும், அதுதான் நம்மளோட வெற்றியாக இருக்கணும். இளைஞர்கள் தான் அடுத்து ஆள போகிறாங்க, அடுத்து வரப்போகிறாங்க. அவங்கள எப்படி வச்சுருக்கிறாங்க? திட்டமிட்டு அவங்க இளைஞர்களை சினிமா, டிவி சீரியல்ஸ், சாராயம் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம அவங்கள சாட்சி வச்சுருக்குறாங்க. அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்தணும். இதை நம்ம சமுதாயத்துக்கு கொண்டு போய் சேர்த்தாலே போதும். நம்ம கடவுளர்களுக்கு நாம் செய்கிற தொழுகை, நம்ம கடவுளர்களுக்கு செய்கிற சமர்ப்பணம், நம்ம கடவுளர்களை வணங்கணும்னு அவசியம் இல்லை. இது போதும். இதுதான் நாம் கடவுளர்களுக்கு செய்கிற சேவை, நாட்டுக்கு செய்கிற சேவை, இளைஞர்களுக்கு செய்ய போகிற சேவை. இந்த மாதிரி சேவை மனப்பான்மையும் தியாக மனப்பான்மையும் உள்ளவங்க தான் ஆட்சிக்கு வரணும். அந்த மாதிரி ஆட்சிக்கு வரப்போகிறவங்க சினிமாவில் இல்லை. சினிமாக்கள் எல்லாம் நம்ம கிருஷ்ணரை தேட முடியாது. அங்கே சகுனிகளும் பரசுராமன்களும் கமலஹாசனாகவும் விஜயாவும் இருக்கிறாங்க. அவங்கள தவிர்த்துட்டு நம்ம நிச்சய சமுதாயத்தில் கிருஷ்ணர்களை தேடுங்க, கிடைப்பாங்க. அந்த தியாக மனப்பான்மையோடு இருக்கிற கிருஷ்ணர்களை நம்ம தேடினோன்னா நம்ம நல்லவர்கள் ஆட்சிக்கு வருவோம். வெற்றிவேல் வீர